அஞ்சலிம்மா, என்ன விஷயம்னு சொல்லுடா. அப்பா, நான் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்ப்பா. நானும் அண்ணனும் சேர்ந்து செஞ்சால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும்லப்பா. அதான் அண்ணன்ட்ட கேட்கலான்னு கூப்பிட்டேன்ப்பா. என்ன அஞ்சலி சொல்கிற? நீ பிஸ்னஸ் பண்ண போறியா? ஆமாண்ணா, இப்போ எனக்கு வேலைக்கு போகிறதுல எதுவும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்மளே ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாண்ணா. நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. அறிவழகன், நீயும் பிஸ்னஸ் பண்ணணுன்னு தானே பிளான் பண்ணிகிட்ருக்க? அப்போ அஞ்சலிம்மா கூட சேர்ந்து பண்ணலாம்ல? ஆமாண்ணா, நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ண்ணா. அண்ணி அண்ணி ஏண்டி வந்தோடனே உங்கள் அண்ணி தான் உனக்கு தெரியவாளா? அம்மானு என்ன கூப்பிட்டா என்ன? உள்ளே வரும்போதே அண்ணி புராணம். அம்மா, வந்தோடனே ஆரம்பிக்காதீங்க. அண்ணி எங்க? அந்த மகாராணி அவள் அறைக்குள்ளே தான் இருக்கா. போ. நீங்கள் சும்மாவே இருக்க மாட்டீங்கம்மா. வர வர ஏன் தான் இப்படி லொடன்னு பேசிகிட்டே இருக்கீங்கன்னே தெரியல. வாயை பாரு வாயை. அவ கூட சேர்ந்து சின்னது பெருசுன்னு எதுவும் வித்தியாசம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கு. இங்கே நின்றுட்டே இருந்தால் நீங்கள் எதாவது சொல்லிட்டே இருப்பீங்க. நானே போய் பார்த்துக்கிறேன். நம்ம வேற இன்னைக்கு அவசரப்பட்டு விஜய் இருக்கான்னு அடிச்சு போட்டோம். இப்போ இவ வேற அவளை தேடிட்டு போகிறா. என்ன நடக்கும்னு தெரியலையே. சரி, என்ன வந்தா என்ன, விக்ரம் இருக்கான், சமாளிச்சுக்குவோம். என்னது? என்னத்துக்கு அண்ணி தூங்க மாட்டாங்களே? அண்ணி அண்ணி வா பூமாரி, வந்துட்டியா? அண்ணி, என்ன நீ இது முகமெல்லாம் இப்படி காயமா இருக்கு? அது ஒன்றும் இல்லை பூமாரி, போட்டேனா வலிக்கி விட்டுருச்சு, அதான். அம்மா என்கிட்ட ஒன்றுமே சொல்லலை. உண்மையை சொல்லுங்க, எப்படி இப்படி அடிபட்டிருக்கு? போட்டு வந்து இவ்வளோ அடிபடுமா? அது ஹாலு இல்லை கிச்சனில் போட்டுட்டு இருந்தேனா அப்படியே ஏதோ வலிக்கிடுச்சு பூமாரி. அது டேபிளில் பட்டு இப்படி அடிபட்டுருச்சு. சரி, நீ ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா, நான் உனக்கு ஸ்நாக்ஸ் எடுத்து ஹாலில் வைக்கிறேன், கீழே வந்துடு. என்னமோ நடந்திருக்கு. அண்ணி மழுப்பி பதில் சொல்கிறாங்க. நிற்காம வேற ஓடுறாங்க. என்ன சுமதி, எல்லாம் ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? அஞ்சலி வதனை பிஸ்னஸ் பண்ண போகிறாங்களா அத்தை. அதான் பெரிய மாமாவும் சேர்ந்துருந்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சாங்க. அதான் அதை பற்றி கேட்கறதுக்காக பேசிகிட்டு இருப்பாங்க போல். பாரு, உங்கள் மாமா இதை பற்றி என்கிட்ட ஒன்றுமே சொல்லலை, ஆனால் உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அப்படிங்களா அத்தை? நான் கிச்சனுக்குள்ளே வரும்போது அஞ்சலி வதனையும் பெரிய மாமாவும் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. மாமா வந்தது எனக்கு தெரியாதே. சரி இவங்க பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ எதுவும் மாமா வந்தாங்களா என்னன்னு தெரியல. சரி, நீ எல்லாருக்கும் காஃபி போட்டுட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடு. சரிங்க அத்தை, நான் அதுக்கு தான் வந்தேன். இந்த பால் அடுப்பில் வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷத்தை எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஆமாம், பிரியாவும் குழந்தைங்களும் எங்கே? பிரியாக்கா குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு தூங்க வைக்கிறேன்னு சொன்னாங்க அத்தை. மேலே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, குழந்தைங்க தூங்கலன்னா அவங்க 2 பேருக்கும் பால் ஆற்றி கொடுத்துட்டு ஏதாவது ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொண்டு போய் கொடுத்துரு. அதெல்லாம் பிரியாக்காவே பார்த்துக்குவாங்க அத்தை. சரி, இருந்தாலும் அவள் எதுவும் மறந்துட போகிறா. ஒரு வார்த்தை நீயும் கேட்டுக்க என்ன? சரிங்க அத்தை. குழந்தைங்க நல்லா சாப்பிட்டா அழகாக தூங்குதுங்க. இந்த சுமதியால் தான் இதுங்களை தூங்கவே வைக்க முடியாது. சுமதி அக்கா, பாப்பாங்க 2 பேர் தூங்கிட்டாங்களா? நீ தூங்க வச்சா மட்டும்தான் சுமதி அவங்க 2 பேர் தூங்க மாட்டாங்க. நான் தூங்க வச்சா தூங்கிடுறாங்க. ஏன் தான் இப்படி சொல்கிறியோ? அது என்னன்னே தெரியலக்கா. நான் தூங்க வச்சா கனியும் சரி ரியாவும் சரி தூங்கவே மாட்டாங்க, ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க. ஆனால் பரவாயில்ல, உங்ககிட்ட சமத்தா நடந்துக்கிறாங்க இல்லைக்கா? அப்புறம் 2 குழந்தைங்களும் என் குழந்தைங்களாச்சே, அப்புறம் எப்படி சமத்து இல்லாமல் இருக்கும்? அதுவும் உண்மைதான் போங்க. கனி ஏன் பொண்ணா உங்கள் பொண்ணானே தெரியல, உங்கள் பின்னாடியே தான் சுற்றுவா. அது இருக்கட்டும், அஞ்சலி என்ன போகிறாளா இல்லை இங்கேயே டேரா போடுறாளா? அவங்க அப்பா கிட்டேயும் உங்கள் பெரிய மாமா கிட்டேயும் ஏதோ சொல்லிகிட்டு இருக்கா. என்னவா? உங்களுக்கு தெரியாதாக்கா? அத்தை எப்போவும் அஞ்சலி வதனை எங்கேயே இருக்க சொல்லிட்டாங்களே. என்கிட்ட இதெல்லாம் யார் சொல்கிறீங்க? நான் அத்தை ஏதோ சொல்லியிருப்பாங்கன்னு நினச்சேங்க்கா. சரி, நீங்களும் போய் ஹாலில் உட்காருங்க, நான் எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வரேன். என்கிட்டையும் கொடு,
நானும் எடுத்துகிட்டு வரேன். 2 பேரும் சேர்ந்தே போய் எல்லாருக்கும் கொடுப்போம். ஆ சரிங்கக்கா. இந்தாங்கக்கா, இதை கொண்டு போய் நீங்கள் ஹாலில் வைங்க. நான் எல்லாருக்கும் டம்ளரில் காஃபி ஊற்றி எடுத்துகிட்டு வரேன். ம், கொடு சுமதி, நான் எடுத்துகிட்டு போகிறேன். சரி, நம்மளும் போய் எல்லாருக்கும் காஃபியை ஊற்றி கொடுக்கலாம்.